வணக்கம். இன்னைக்கு நம்ம நியூஸ்டிக் திரை விமர்சனத்தில் பார்க்க போற படம் இயக்குனர் S.A. சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற டூரிங் டாக்கீஸ். இந்த படத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டி ஒன்று பார்த்தங்க. அதில் அவர் எனது 45 வருட சினிமா துறையில் இந்த படம் தான் என்னோட அடையாளம் அப்படின்னு மேலும் பல விஷயங்களையும் பேசியிருந்தாருங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் புதிய முயற்சியாக முதல் பாதியில் ஒரு கதையும் இரண்டாம் பாதியில் மற்றொரு கதையும் சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாருங்க. சரி, நம்மளும் ஒரு பெரிய ஸ்டாரை தன்னோட சொந்த முயற்சியில் பக்காவாக பிளான் பண்ணி உருவாக்க தெரிஞ்ச ஒரு நல்ல இயக்குனர் வயசான காலத்தில் பாலுமகேந்திராவோட தலைமகள் மாதிரி ஒரு தரமான படம் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கையோட படத்துக்கு போனோங்க. மொத்த தேட்டரும் கழுவி ஊத்துற மாதிரி ஒரு மொக்க படம் எடுத்து வச்சிருக்கிறாருங்க நம்ம S.A.C. குரங்கு கையில் கிடைச்ச பூமால என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த டூரிங் டாக்கீஸ். 2 நல்ல கதைகளை பிச்சு பிராண்டி கொதறி வச்சிருக்கிறாரு S.A.C. ஒரு 25 வருஷமா கோமாவில் இருந்து திடீர்னு எந்திரிச்சு வந்து படம் எடுத்த மாதிரி இருக்கு இந்த படம். சமீபத்தில் ஒரு பேட்டியில S.A.C. நடிகர் விஜய் படத்தை பார்த்துட்டு தட்டி கொடுத்தாருன்னு சொல்லியிருந்தாரு. விஜய் ஏன் தட்டி கொடுத்தாரு அப்படின்னு படம் பார்த்த எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். சரி, படத்தை பத்தி என்ன சொல்றீங்கிறீங்களா? மொத்தத்தில் டைம் வேஸ்ட், பணம் வேஸ்ட். டூரிங் டாக்கீஸ் மன உளைச்சல். தொடர்ந்து திரை விமர்சனத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. தமிழில் செய்திகளை உடனுக்குடன் படிக்க newstick.com இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.